இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜியும் அதிமுக சார்பில் அம்மன் அர்ஜுனனும் போட்டியிடுகின்றனர். செந்தில் பாலாஜியை வெற்றி பெற வைக்க வாக்காளர்களுக்கு திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாகவும் அதை கோவை போலீஸ் தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கோவை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் இன்று காலை திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தர்ணாவில் பங்கேற்றனர். திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வது பற்றி ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரை விநியோகிக்கப்படுகிறது என அம்மன் அர்ஜுனன் ஆவேசமாக கூறினார். இன்று காலை கூட திமுக நிர்வாகி லாட்ஜில் 30 கோடி ரூபாய் சிக்கியது. அதை அதிகாரிகள் கணக்கில் காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இன்னைக்கு 30 கோடி கூட சிக்கியிருக்கு, ஃப்ளைங்ஸ் கோடு பிடிச்சிருக்காங்க, அது இதுவரைக்கும் தகவல் இல்லை. அதை கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஒரு திமுக லாட்ஜில் பொருளாளர், முன்னாள் பொருளாளர், இப்போ செயற்குழு மெம்பரு, அவரோட லாட்ஜில் அன்ஆதரைஸ் தான் கரூர்காரங்க இருக்காங்க. நாமெல்லாம் போய் தங்கணும்னா ஒரு ஆதார் கார்டு கொடு, ரேஷன் கார்டை கொடு, ஓட்டர் ஐடின்றாங்க. இன்றைக்கி அந்த லாட்ஜில், வடகோவையில் அந்த லாட்ஜில் இன்றைக்கி ஏகப்பட்ட பணம் போடும். எல்லா கவுன்சிலர் வீட்லேயும் பணம் இருக்குது. நாங்கள் சொன்னால் இந்த சினிமா படத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் சொன்ன உடனே அதே பார்ட்டிக்கு இவங்க ஃபோனை போட்டு இப்படி உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நான் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே எடுத்து வைன்னு ஒரு சினிமா டைலாக்கெல்லாம் வர்றேன். சினிமா போலீஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த போலீஸ் தான் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். அவங்கள பாதுகாத்துக்கிறது தான். இந்த போலீஸை நம்பி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போலீசார் வந்து அம்மன் அர்ஜுனனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கலெக்டர் விளக்கம் அளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என அம்மன் அர்ஜுனன் திட்டவட்டமாக சொன்னார். அதைத் தொடர்ந்து கலெக்டர் பவன்குமாரை அம்மன் அர்ஜுனன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்தனர். பணப்பட்டுவாடாவை தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக கலெக்டர் உறுதியளித்தார். அதை அம்மன் அர்ஜுனன் ஏற்கவில்லை. கோவை தெற்கு தொகுதி தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டுமென வலியுறுத்தினார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த 18 வேட்பாளரை போட்டு அந்த 18 பேருக்கு ஏஜென்ட்டுகள் சொல்லி இன்னைக்கு உலா விட்டு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி இன்னைக்கு ஒரு பயந்த கலவர பூமியா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்கும், இந்த தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிட்டு இருக்கு. அர்ச்சனா பட்நாயக் வரைக்கும் நாங்க சொன்னா அவங்களுக்கு வேண்டியது பணம் பெருசா கிடைச்சா தான் நாங்க பணமாங்க. மக்களோட உயிரை விட பணம் பெருசாங்க. மக்கள் இன்னைக்கு பயந்து இருக்காங்க. பணம் வாங்கலைனால அடிக்கிறான். வாங்கினவன நீ இப்ப எதுக்கு போடுவேன்னு எனக்கு தெரியும். மறுநாள் காலையில வந்து கரூர்காரங்க இங்க நாட்டாமா பண்றதுக்கு என்ன சார் இருக்கு? என்ன டிமாண்ட் வச்சிருக்கீங்க? இப்ப எனக்கு தேர்தலை கண்டிப்பா இது நிறுத்தியே ஆகணும். மக்கள் சுவிச்சமா வாழணும்னா பயம் இல்லாத தேர்தல் அப்புறம் எப்ப தேர்தல் கமிஷன் பண்ணுதோ அப்ப பண்ண. இந்த நாளைக்கு நடக்கிற தேர்தல் கண்டிப்பாக நடத்தக்கூடாது. உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து திமுகவுக்கு அதிகாரிகள் துணை போகிறார்கள், இனி கலெக்டரை நம்ப முடியாது என கூறிவிட்டு கலெக்டர் அலுவலகத்தை விட்டு அம்மன் அர்ஜுனன் கோபத்துடன் வெளியேறினார். பணப்பட்டுவாடா போன்ற புகார்கள் வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என கலெக்டர் பவன்குமார் விளக்கம் அளித்தார். ஆனால் 30 கோடி ரூபாய் பற்றி குறிப்பிட்டு அவர் எதுவும் சொல்லவில்லை. தமிழக சட்டசபை தேர்தல் துவங்க இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் கோவை தெற்கில் தேர்தலை நிறுத்த கோரி அதிமுக வேட்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டது கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. 30 கோடி ரூபாய் இன்னைக்கு பிடிச்சாங்க. வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு வருகின்ற கண்ட்ரோல் ரூம் வர கம்ப்ளைண்ட்ஸ், சிவிஜியில் வருகிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வருகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் உடனுக்குடன் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறது இது வந்து உடனுக்குடன் எஃப்எஸ்டி வந்து சீசர் இருந்தால் சீசர் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எஃப்ஐஆர் வந்து லான்ச் பண்றோம். தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்என்டோ ரிலேட்டட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம நேத்திக்கு கூட நம்ம பிரஸ் ரிலீஸா சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல், சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு விதத்திலும் பாதிப்பு ஆகாமல் வந்து நம்ம போலீஸ், அது குறிப்பாக வந்து சிஆர்பிஎஃப் சரி, அதர் ஸ்டேட் போலீஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிட்டி லிமிட்லும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ல வந்து அதுக்கான விரிவான பிளான், டிப்ளாய்மெண்ட் பிளான் நம்ம பண்ணியிருக்கோம். எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இல்லாமல் கண்டக்ட் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். தேங்க்யூ.